என்னது 1 வருஷம் ஆயிடுச்சா? ஆமாங்க. நம்ம வாட்ச் பில் கேட்டார் இல்லையா? ரூ. 10 அமைச்சர். அவரை அரெஸ்ட் பண்ணி இன்னையோட 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் கோர்ட் ஒன்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஜாமீன் என்பது கிடைப்பது கஷ்டம். அவர் சகோதரர் பிடிபடும் வரை ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம். இதில் இன்னொன்று கேட்டுங்க, அவங்க சகோதரர் பிடிபட்டு விட்டால் இவருக்கு பிடிபட்டாலும் ஜாமீன் கிடைப்பது கஷ்டம், பிடிபடவில்லை என்றாலும் ஜாமீன் கிடைப்பது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக இவரை இருக்கிற வரைக்கும் இவர் ஜாமீன் கிடைக்காதுன்னு சொன்னால் அவரை அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிட்டா என்ன நடக்கும்? ஸ்டாலின் அண்ணாமலைக்கிட்ட தோத்துட்டார்னு அர்த்தம். ஏன்னா அண்ணாமலையிடம் மண்டியிடக்கூடாது என்பதற்காகத்தான் இது வரைக்கும் நீ அவர் உள்ளே வச்சாலும் நான் அமைச்சராக வச்சிருக்கிற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஆனால் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவித்தால் மட்டுமே இதை பற்றி பரிசீலிக்க முடியும் கோர்ட்டு சொல்லும் போது என்ன நடக்குதுங்க? அண்ணாமலை ஜெயிக்க போகிறாரா இல்லை ஸ்டாலின் ஜெயிக்க போகிறாரா என்பதை கோர்ட்டு முடிவு பண்ணாது, ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஸ்டாலின் அவருக்கு கௌரவ பிரச்சனை. இவர் அமைச்சரவையிலேருந்து நீக்கினா கௌரவ பிரச்சனை. ஆனால் என்னை அமைச்சரவையிலேருந்துனாச்சு நீக்குடா, முதல்ல என்னை வெளியே ஏறான்னு கதற சவுண்டு பாஜகவுடைய தொண்டன் ஒவ்வொருத்தன் காதிலையும் கேட்கறதா ஒரு தகவல். எனவே அவர் அமைச்சராக நீடிக்கப் போகிறாரா இல்லை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வர போகிறாராங்கிறது திமுகவுடைய ஸ்டாலின் கையில் தான் இருக்குது என்பது மக்களுடைய கருத்து. இந்த ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்றது அது அவருக்கு தான் தெரியும்.